குட் மார்னிங் அங்கிள். சட்டா அங்கிள். வெரி குட் மார்னிங். இந்த சட்டா அங்கிள் எப்பவுமே இப்படிதானா வண்டியை மோசமா ஓட்டுவாரா? பால மட்டும் எடுத்துட்டு வா. உள்ள போகாத, உள்ள பூதம் இருக்கு. உள்ள யார் போனாலும் அவங்கள காக்காவா மாத்திடும். வேண்டாம், போகாத. சீக்கிரம் சீக்கிரமா அந்த ட்ரெஸ் போடு. அந்த பொண்ணு உள்ள வந்துகிட்டு இருக்கா. அவளை நாம எப்படியாவது பயம்புறுத்தி ஆகணும். நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். நீங்க யாரும் பூதம் இல்ல. இனிமேல் எங்களால உன்னை விட முடியாது. உன்னை இப்படியே விட்டா வெளியில போய் எங்களை பத்தி சொல்லிடுவேன். இங்க பூதம் இல்ல, மனுஷங்க தான் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் எங்களோட திருட்டு தொழில் ஸ்மக்லிங்களா என்ன ஆகணும் சொல்லு. அவளை தூக்கிட்டு போய் குடோன்ல போடு. இப்ப இந்த புறாவை பறக்க விடுற. சாரிக்காவ அந்த பூதம் புறாவை மாத்தி பறக்க விட்டுருச்சு. வந்துட்டு போகலாம். தாத்தா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? சொல்லு. விளையாட போன என் பொண்ணு சாரிக்காவை புடிச்சு புறாவை மாத்தி பறக்க விட்டுட்டாங்க. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். சரி சரி, நானே நேர்ல போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துடுறேன். தாத்தா, நானும் உங்க கூட அந்த இடத்துக்கு வரேன். நான் சாரிக்காவை அந்த பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறேன். நீ எவ்வளவு பலசாலி வீர். நான் கூட பலசாலி தான், பலசாலி. அந்த பூதம் என்ன ஒண்ணும் பண்ணாது. நான் மட்டுமே தனியா போய் அந்த சாரிக்காவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். சரி வாங்க, எல்லாரும் ஒன்னா போகலாம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாத்தியா, பூதம் இருக்குன்னு சொல்லி இந்த ஊர் மக்களை நல்லா நாம நம்ப வச்சிருக்கோம். அதனால பூதத்தை பத்தின பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கு பயந்துகிட்டு யாரும் இங்க வரமாட்டாங்க. ஒருவேளை ஊர் மக்கள் இந்த இடத்துக்கு தேடி வந்துட்டாக்கடா, நாம கஷ்டப்பட்டு திருடி எடுத்துட்டு வர பொருளை இங்க வைக்க முடியாது. இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு பாஸ். இந்த பூதத்துக்கான பயத்தை பரப்பி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நாம பூதமா நடிச்சு இவங்க எல்லாரையுமே விரட்டி விட்டுறணும். சரி, அப்படின்னா இப்ப தயாராகு. எல்லாரும் அவங்க ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இங்க வர்ற ஊர் மக்களை நல்லா பயமுறுத்தி அனுப்பணும். புரியுதா? நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க, இல்லனா நம்ம பூதம் இல்லைன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நாம இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டுட்டு ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். இவனையும் தூக்கிட்டு போய் அந்த பொண்ணு இருக்கிற ரூம்ல அடைச்சு வைங்க. அங்க பாருங்க, அந்த தாத்தா கூட புறாவா மாறி வந்துட்டாரு. தாத்தாவை யாராலையும் புறாவா மாத்த முடியாது. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல, நீ உள்ள போக கூடாது, நான் தான் போவேன். சரி, நம்ம ரெண்டு பேரும் உள்ள போலாம். நீ முன்னாடி வழியா போ, நான் பின்னாடி வழியா வரேன். நீங்க சென்டரா பாத்துக்கிட்டா நான் ரைட் அண்ட் லெஃப்ட் பாத்துக்கறேன். நல்ல விஷயம் சுல்புல். டைம் என்ன ஆச்சுன்னு சொல்ல தம்பி. பூதம் பூதம் பூதம், காப்பாத்துங்க. போடுங்க பூதம். போறதுக்கு முன்னாடி டைமையாவது சொல்லிட்டு போப்பா.
அந்த பூதத்துக்கு டைம் சொல்றதுக்கு என் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க. எங்க போயிட்டான்? அவன் எவ்வளவு பயப்படுறான்னு பாத்தியா? என்ன கூடயே வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் டைம் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஒழுங்கா வச்சிருந்தா நானே அவனுக்கு டைமை பார்த்து சொல்லி இருப்பேன்ல. என்ன யாரையுமே காணோம். தம்பி, டைம் என்ன ஆகுதுன்னு நீயாவது சொல்லு. என்னோட பூதமா டைம் வர கேக்குது. பூதம் வருது, பூதம் வருது. நில்லு சொல்புல், பூதம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு ஓடுற? அட நில்லுப்ப. எப்படிப்பா நிக்கிறது? பயத்துல என் காலு கடகடன்னு ஓடுது பாரு. பூதம் வருது, நான் போறப்பா. டாஜு டாஜு டிஞ்சக் டிஞ்சக் டாஜு. என்னப்பா ஆச்சு உனக்கு? எதுக்காக நீ இப்போ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? அடடே, இதுதான்ப்பா பூதத்தை விரட்டுறதுக்கான மேஜிக் வார்த்தை. சரி விடு, ஆனா ஓடுறது மட்டும் நிறுத்துப்பா. அப்போதான் அந்த பூதத்தை நான் பிடிக்க முடியும். இது வரைக்கும் பூதத்தை பிடிச்சது இல்ல, இனிமேல பிடிக்க போறது இல்ல. டாஜு டாஜு ஓ டிச்சக் 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 டாஜு டிச்சக் 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 டாஜு 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 டாஜு. சொல்போல், உன் மந்திரத்தை நிப்பாட்டி நீ இங்கே இரு. உன்னோட பயத்தை போக்குறதுக்கு நான் ஜிண்டுவை கூப்பிடுறேன், சரியா? கிளம்புப்பா. தாக்தினா தின் தின், நான் தான் ஜின், நான் தான் ஜின். சொல்லுங்க பாஸ், இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அங்க பாரு, உன்னால பார்க்க முடியுதா? இங்க ஒரு பூதம் இருக்கு. இத விரட்ட எங்க பாட்டி தான் வரணும். பாட்டி, உங்க பேராண்டி கூப்பிடுற, தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துங்க. உனக்கு என்னப்பா ஆச்சு? நீ தான் ஜீனியாச்சே, நீ எதுக்கு பயப்படுற? ஜீனி யாரு தானே? நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் தானே. எனக்கு மட்டும் பையன் இருக்காதா என்ன? பூதம், பாட்டி வந்து பூதத்தை விரட்டுங்க. பேராண்டி கூப்பிடலாம், வாங்க சீக்கிரம் வந்து எப்படியாவது இது இங்க இருந்து விரட்டுங்க. டைம் என்னாச்சு தம்பி? உண்மையான பூதம், உண்மையான பூதம் வந்துருச்சு. இது என்ன கொடுமை? நல்ல விஷயம். ஆனா நீ எதுக்கு இவ்வளவு மேல போயிட்ட? சரி, அங்கே இரு, நானே வரேன். நீ எப்படி இவ்வளவு பெருசான? பாஸ், ஓடிருங்க இங்க இருந்து. எவ்வளவு சீக்கிரம் ஓட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிருங்க. உண்மையான பூதம் வந்துருச்சு. என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி பயப்படுற? போலீஸ் இங்கிலீஷ் வந்துட்டாங்களா என்ன? இல்ல பாஸ், போலீஸோட ரைடு இல்ல, இங்க உண்மையான பூதத்தோட ரைடு வந்துருச்சு பாஸ். எவ்வளவு நாள் நாம பூதம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதனாலதான் பாஸ் உண்மையான பூதத்துக்கு கோபம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அட, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உண்மையாவே பூதம்லாம் ஒண்ணுமே கிடையாது, தெரியுமா? அவங்களும் நம்மள மாதிரி வேஷம் போட்டு தான் வந்திருப்பாங்க. நம்மள மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நம்மள மாட்டி விடுறதுக்காக வந்திருப்பாங்க. முதல் தடவை பூதத்தோட வாயிலிருந்து பூதமே இருக்காதுன்னு கேக்குறேன். உண்மையாவே நீங்க எல்லாரையும் மிரட்டி இருக்கீங்க. இப்போ நீங்க அனுபவிங்க. சரி, விட்டுறேன்.
காப்பாத்த நீ நிச்சயம் வருவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் போய் போலீஸ கூட்டிட்டு வந்த வீர். ரொம்ப நல்ல காரியம் பண்ண எமிலி. வாங்க தாத்தா, வா சாரிகா. அம்மா. ரொம்ப நன்றி தாத்தா, ரொம்ப நன்றி வீர். நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. காப்பாத்துங்க, யாரோ கத்துறாங்கப்பா. என்னை காப்பாத்துங்க, யாரா இருக்கும்? காப்பாத்துங்க.